வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மே மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செயல்திறன், அவங்களோட நம்பிக்கை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைஞ்ச காலமா தான் இந்த வாரம் இருக்க போகுது. ஏன்னா, சூரிய பகவானோட ஆதிக்கம் இவங்களுக்கு செயல்படுறதுனால, ஒரு நல்ல ஆளுமை மத்தவங்கள ஈர்க்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு ஏற்படும். நீண்ட நாள் ஒரு விஷயத்த காத்துட்டு இருப்பீங்க. அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமூகத்தில உங்க மதிப்பு, உங்களோட செல்வாக்கு இதெல்லாம் ஒரு நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இது இருக்கு. வேலையில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தலைமை திறன் வந்து ஒரு நல்லா வெளிப்படும். மேலதிகாரிங்கள்லாம் உங்க கவனத்துக்கு வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில நேரங்கள்ல ப்ரமோஷன ஏற்படுத்தி குடுக்கறதுக்கு, இல்லன்னா புதிய புதிய வாய்ப்புகள் எக்ஸ்ட்ராவா உருவாக்கி குடுக்கறதுக்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி குடுக்கும், இந்த வாரம் பொறுத்தவரைக்கும். தொழில் செய்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, புதிய புதிய கான்ட்ராக்ட், புதிய கஸ்டமர்ஸ் உருவாகுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும், இந்த வாரம் பொறுத்தவரைக்கும். அரசியல்ல இருக்கிறவங்க, அ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, சோஷியல் மீடியால இருக்கிறவங்க, கலை சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் இருக்க போது, சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். பண வரவு பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல அளவுல இருக்குங்க. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆடம்பர செலவு கொஞ்சம் உங்கள இழுத்து விட்டுரும். அது பார்த்துக்கோங்க. ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு தேவையான ஒரு விஷயமா இருந்தா செய்யுங்க. எக்ஸ்ட்ராவா எதுலனா போயிட்டு கமிட் ஆகுறத பத்தி நல்லா யோசிச்சுக்கோங்க. ஃபேமிலிக்கு தேவையான ஏதாவது வண்டி, அது மாதிரி ஒரு வாங்குறதுக்கு கூட இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுலயாவது இன்வெஸ்ட்மென்ட் செஞ்சு ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கினீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சரியான பொருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பா இருக்கும். அது டிஸ்கஷன் வந்து தவறுதல் இல்லாம நீங்க செய்யுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தோட கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பார்க்காம ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில பொறுத்தவரைக்கும் உங்கள் கருத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கிடைக்கும். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கட்டுப்படுத்துற மாதிரியான உங்களையும் பவுண்ட் பண்ற மாரி ஒரு விஷயம் இருக்கும். நீங்க அத ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. அதே மாரம் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு வார்த்தைகள பயன்படுத்தி பேசுறதையும் குறைச்சுக்கோங்க. கொஞ்சம் கோவப்பட்டு பேசாதீங்க. அதனால கொஞ்சம் கவனமா ஒரு ஹேண்டில் பண்றது ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கிறதுக்கு அதிகமான ஒரு விஷயமா இருக்கும். குழந்தைகள் தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு அன்பு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல உங்களுக்கு வெளியில போறதுக்கு ஒரு சின்ன ட்ராவல் வரத்துக்கோ, அதனால சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது வந்து நீங்க இந்த வாரம் நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. சின்னதா மனசுக்குறை இருந்ததுன்னா, அதெல்லாம் விலகிரும் இந்த வாரம் பொறுத்தவரைக்கும். ஹெல்த் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெல்த் இந்த வாரம் நல்லாருக்கும். உங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால டயர்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிளட்ல கொஞ்சம் பிரஷர் குடுக்கறதுக்கோ, இல்ல பாடி ஹீட் தொடர்பான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட வேலை பளுனால இதெல்லாம் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நேரம் வெயில்ல நிக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். அது பார்த்துக்கோங்க. அது தவிர்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஹெல்த் பொறுத்தவரையில. ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் யார் கூடயும் பேசும்போது, பழகும்போது இவரோட நம்ம ஜாஸ்தியா படிக்கணும், இவரோட நல்ல ஒரு அச்சீவ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு போட்டி மனப்பான்மை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சக்சஸ் செய்வீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்கோர் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்போர்ட்ஸ்லயோ, இல்ல பேச்சு துறையிலயோ, கலை நிகழ்ச்சிகள்லயோ உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும். இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்றீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும், செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கு. இந்த 2 நாள பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இந்த 2 நாள்ல இருக்கு. அதே மாதிரி கலர் பொறுத்தவரைக்கும் கோல்ட் கலரும், ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு லக்கி கலரா இருக்கும்.
அத வந்து இந்த வாரம் ஃபுல்லா பயன்படுத்துங்க. உங்களுக்கு நீங்க எங்க போறீங்க, அது வந்து ஒரு சக்சஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அகம்பாவத்த குறைச்சு, அவசரப்படாம, அ தவறான வார்த்தைகள பயன்படுத்தாம நிதானமா நீங்க இந்த வாரத்த கடத்துனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் காத்துட்ருக்கு. ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அத பயன்படுத்திக்கோங்க. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி. நீங்க இத பொறுமையா கேட்டுருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.